ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.18. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் கொடுத்துருக்காங்க. டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 7 எக்ஸ் லெஸ் தென் -2 எக்ஸ் ஸ்கொயர் -2 -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் -3 எக்ஸ் லெஸ் தென் 3 3x -2 எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ இதில் எஃப் ஆஃப் 4 f of -2 f of 4 plus 2 f of 1 f of 1 minus 3 f of 4 divided by f of -3 இந்த வேல்யூவெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்னா -2 விட அதிகமாக நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா இந்த ஈக்குவேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு -2க்கு 3க்கும் இடையில எக்ஸோட வேல்யூ வந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஒன்று 3யை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் அப்போ நம்ம இது என்னென்ன நம்பர் முதல் இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்பர் லைன் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த பக்கம் 0 அப்படின்னா இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கும், இங்கே நெகட்டிவ் இன்டிஜர் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா போய்கிட்டு இருக்கும். இங்கே -1 -2 -3 -4 -5 இங்கேயும் எக்ஸட்ரா. ஓகே, இப்போ எக்ஸ் லெஸ் தென் -2 அப்படின்னா -2வை விட சின்ன நம்பர். ஸோ -2வை விட சின்ன நம்பர் எது அப்படின்னா -3 -4 -5 தான். ஸோ ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு -2வும் வந்திருக்கும், பட் ஈக்குவல் தரல. ஸோ அப்போ -3லேருந்து இருக்கிற நம்பர் எல்லாமே அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா -3 -4 -5 -6 எக்ஸட்ரா. இப்போ -2க்கும் 3க்கும் இடையில -2வாகவும் இருக்கணும். ஸோ -2வாகவும் இருக்கணும், 3யை விட கம்மியாகவும் இருக்கணும். 3யை விட கம்மினா நம்மளுக்கு 2. அப்போ என்ன இருக்குன்னா -2 -1 0 1 2 இருக்கும். அடுத்து இங்கே 3யை விட அதிகமாக. ஸோ 3யும் இருக்கணும், 3யை விட அதிகமாகவும் இருக்கணும். ஸோ அப்போ 3 4 5 6 எக்ஸட்ரா. ஓகே, ஸோ இதை முதல்ல நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சம் போடுறது ஈஸி. ஓகே, ஃபஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் 4. இப்போ 4 பார்த்தீங்கன்னா இதில் எதில் இருக்குது, தேர்ட் ஒன்னில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், 3x -2 தான் எடுத்து பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக அதில் 4 போடணும். ஸோ 3 × 4 -2 3 4s are 12 - 2 = 10. ஓகே, செகண்ட் ஒன் எஃப் ஆஃப் -2. இப்போ -2 இதில் இருக்குதுன்னா செகண்ட் ஒன்னில் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -2 எக்ஸுக்கு பதிலாக -2. ஸோ -2 the whole square -2 -2 ஸ்கொயர் நம்மளுக்கு 4 ஆயிரும். -2 4 -2 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் எஃப் ஆஃப் 4 + 2 எஃப் ஆஃப் 1. ஓகே, எஃப் ஆஃப் 4 + 2 × எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 4 நம்ம ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 10ன்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரே சமமாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம திரும்ப எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் எஃப் ஆஃப் 4 தராமல் மற்ற இது கேட்டிருந்தாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் 4 இங்கே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்மை செய்யணும். ஸோ எங்கள் ஆல்ரெடி நம்ம செஞ்சதுனால எஃப் ஆஃப் 4க்கு 10ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ கண்டுபிடிக்க போகிறது எஃப் ஆஃப் 1. ஸோ 1 இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 1 பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் இதில் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் -2. ஸோ 1 ஸ்கொயர் -2 1 ஸ்கொயர் 1 -2. ஸோ சின்ன நம்மளுக்கு பெரிய நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் சைன் வரும். ஸோ 2 - 1 1. ஸோ நம்மளுக்கு வந்து -1 இருக்குது. பட் இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் 4 + 2 × எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ 10 + 2 எஃப் ஆஃப் 1 2 × எஃப் ஆஃப் 1க்கு பதிலாக -1. ஸோ 10 + -, -1 2 is 2. ஸோ 10 - 2 8. ஓகே, ஃபோர்த் ஒன் எஃப் ஆஃப் 1 -3 எஃப் ஆஃப் 4 டிவைடட் பை எஃப் ஆஃப் -3. இதில் எஃப் ஆஃப் 1 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் -1. எஃப் ஆஃப் 4ம் கண்டுபிடிச்சிருக்கோம் 10. ஸோ எஃப் ஆஃப் -3 மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் -3 இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தேர்ட் ஒன்னில் இருக்குது. ஸோ தேர்ட் ஒன்னில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். தேர்ட் ஒன் நம்மளுக்கு 3x -3 இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் -3 இங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஒன்னில் இருக்குது. ஸோ 2x + 7. ஸோ 2 × எக்ஸுக்கு பதிலாக -3 + 7
ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 2 3 சார் 6 ப்ளஸ் 7. ஸோ 7 மைனஸ் 6ங்கிறத மீனிங் நம்மளுக்கு 1 வந்திருக்கு. ஸோ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் 1 மைனஸ் 3 எஃப் ஆஃப் 4 டிவைடட் பை எஃப் ஆஃப் மைனஸ் 3 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1க்கு பதிலாக minus 1 minus 3 into f of 4. So 10 divided by f of minus 3 ki 1. So minus 1 plus minus minus 3 tens are 30 divided by 1. So இது ரெண்டுமே சேம் சைனுங்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 30 plus 1 31 by 1. ஸோ எனிதிங் பை 1 வந்து நம்மளுக்கு அந்த எனிதிங் தான். ஸோ மைனஸ் 31. ஓகே, இப்போ 4 சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது இம்பார்ட்டண்ட் 5 மார்க் சம்மு. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.